வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சும் தரணும், ப்ளஸ் அவங்களோட டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக ஏதாவது செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வேலை வாங்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள்கள்னு பார்த்தா நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும், ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்தது அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 3 கப்பு நான் அளந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னா 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். ஸோ 3 கப்பு அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன், 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓமம், இது ரெண்டும் போட்டால் கொஞ்சம் முறுக்கு வாசனையாக இருக்கும், அதனால் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதோட ஒரு கரண்டி எண்ணெய், நீங்கள் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க எண்ணெயிலையும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஹீட் பண்ணி சும்மா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கடைசியாக மாவு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி பாருங்க, பொட்டுக்கடலை மாவு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம அதை நல்லா கரைச்சி விட்டு, அதாவது உடச்சி விட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு உருண்டை பிடிக்கணும். அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால தண்ணி இது நல்லாவே இழுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், மாவு இந்த மாதிரி கொல கொலன்னு வரணும். அதே டைம் கையிலையும் ஒட்டாத இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது முறுக்கு சுற்றுற உலக்கு இருக்கு இல்லையா, அதில் உள்ளார எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை உள்ளார போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் முறுக்கு மாதிரி சுற்றி எடுக்க போகிறதில்ல, ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் ஆகும். இப்போ டேரெக்டாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஒரு வானிலையில் எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக விழுற மாதிரி நான் அப்படியே போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் நல்லாவே சேவ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இப்போ இது எல்லாமே நல்லா வெள்ளையாக பாருங்கள், ரொம்ப இது கருகிடக்கூடாது. இந்த பொட்டுக்கடலை முறுக்குங்கிறது ஒயிட் கலரில் தான் இருக்கணும். நல்லா பாருங்கள், லைட்டாக செவந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. முறுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது. இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கான வேலைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச வேலை தான். அதை சுட்டு எடுக்கிற வேலை தான் பெருசு. மாவு பிணையிறதுக்குலாம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ சுட்டு எடுத்துட்டாவே போதும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.